பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் பயங்கர கில்ட்டியாகவே இருக்கும். என்னென்னா, நான் அசிஸ்டண்ட்டை ட்ரெயின் பண்ணி அவன் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகி போகிறானா, அவனுக்கு அடுத்த படம் கிடச்சி பெரிய கேமராமேன் ஆகிடுவானா அப்படிங்கிறது, அவனை சரியாக நம்ம ரெடி பண்ணியிருக்காமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும். அவன் போய் படம் பண்ணி அது ரிலீஸ் ஆகிற வரையும் எனக்கு அந்த டென்ஷன் இருக்கும். பட் உங்கள்கிட்டேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கேமராமேன்ஸ் வெளில வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட்ஸ். நீங்கள் என்ன திருகுனா மாதிரி, என்ன பிடிச்ச மாதிரி காதை திருகிதா எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி அடிச்சிங்களா, இல்லை என்ன ஸ்பெஷல்? நீங்கள் எப்படி இந்த கில்ட்டிலேருந்து நான் வெளில வர்றது? என்னென்ன மதி, இப்போ என்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 2 months என்கிட்ட சர்வை பண்ணிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக அவன் கேமராமேன் ஆகிடுவான். நான் வந்து சேரும்போதே என்ன சொல்லுவேன், ஃபஸ்ட்டு நீ இந்த படத்துக்கு அசிஸ்டன்ட்னு நினைக்காத, உன் படம் இது, நீ ஃப்ரீயாக ஒர்க் பண்ணு, அப்படி தான் சொல்லுவேன். மில்டன் ஆகட்டும், எல்லாருமே, மனோஜ் பரமஹம்சா கூட, நாம் ஒரு ப்ரொஃபஷன் பண்ணுறோம், நமக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, அந்த ஜென்ரேஷன் நம்மளை எப்படி ரிமெம்பராக இருக்கும், நம்ம அப்படி ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வர்றவங்க தான் அதை பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே என்னோடய படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மில்டன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காப்புல, சூரியவம்சம்லாம் நான் இன்னும் மறக்க மாட்டேன். எனக்கு அட் எ டைம் 2 படம், ஆஹா சூரியவம்சம் ஹேண்டில் பண்ணதே டோட்டலாக நீ தான். ஸோ கவுண்டராக எனக்கும் அந்த இது, நான் இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுக்கு காரணம் என்னோடய ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை, என்னோடய டீம். ஸோ எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சார், கரண்ட் ப்ராஜெக்ட் பற்றி பேசணும்னு நினச்சேன். சிலம்படத்துக்கு அப்புறம் இப்போ நீங்கள் சிப்பாய் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன கேமராமேன் ஆக்கின மாதிரி மணி அதில் கேமராமேன் ஆக்கியிருக்கீங்க. சிப்பாய் பற்றி சொல்லுங்கள் சார், எப்படி வந்துட்டுருக்கு? சிப்பாய் என்னென்னா, டோட்டலாக நீங்கள் சிலம்பாட்டத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. எனக்கு என்னென்னா, நம்ம ஒரு ஃபில்ம் பண்ணுறோம், ஆடியன்ஸ் வரான், இது அந்த படம் ப்ரீவியஸ் ஃபில்ம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. இது அவுட் அண்ட் அவுட்டு ஒரு காலேஜ் பேக்ட்ராப்பில் நடக்கிற கதை. கௌதம் கார்த்திக்கும் லக்ஷ்மி மேனன் பண்ணுறாங்க. ஆஸ் யூஸ்வல் ஈவன் தான். மணி உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒர்க் பண்ணப்போ அப்போ தான் வந்து ஜாயின் பண்ணான் மணி. இப்போது மணி கேமராமேனாக ஆக்கியிருக்கேன். ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருக்காப்புல. ஜான் எண்டில் February 1st week மாதிரி ரிலீஸ் பண்ணுறோம். சாங்கும் கிளைமேக்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. என்னென்னா, எனக்கு ஒரு டோட்டல் வேறு ஒரு ப்ளஷராக இந்த படத்தை ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா, சிலம்பாட்டமில் ஒரு சின்ன ஹீரோயிசம் அப்படின்ற விஷயத்துக்காக சில விஷயங்கள் நம்ம பண்ணோம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு ட்ரூ லைவ் ஃபில்மாக இருக்கும். அது பயங்கர என்ஜாயபுள் ஜானரில் இருக்கும். ஸோ போத் கௌதம் லக்ஷ்மி 2 பேர்த்துக்குமே இது வந்து ஒரு வேறு ஒரு யூத் ஃபில்மாக இருந்தாலும் 2 கேரக்டருமே ரொம்ப புதுசாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். லக்ஷ்மி வந்து ரொம்ப அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. கௌதம் வந்து பயங்கர என்ஜாய் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர். ஸோ நான் ஆஸ் யூஸ்வல் எல்லா ஃப்ரேமும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறேன். அடுத்து நீங்க தான் தோழர், பாடுங்க. எனக்கு தொண்டை கொஞ்சம் கீச் கீச்சுன்னு இருக்கு. நாளைக்கு பாட்டா சூப்பர் சிங்கர்ல பாட போற, உன் தொண்டையை கரெக்ட் பண்ண அனந்த வைத்தியர் வரணும், பாடுறா. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய தப்பு பண்ணதை வந்து சும்மா கண்ணால் மிரட்டி, காதை திருப்பி மிரட்டி, அப்பப்போ எங்களை வார்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அன்றைக்கி ஈவினிங்கே அதை வந்து ரொம்ப சும்மா தோளில் தட்டி அதுக்காக பண்ணேன், அவ்வளோதான் வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட் எங்களை கூல் பண்ணிட்டு போயிடுவீங்க. இதையும் தாண்டி நாங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக தப்பு பண்ணியிருந்தா இதான் ரைட் மொமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதை வந்து அதுக்கான ஒரு சாரி கேட்குறதுங்கிறது வந்து அப்படி எதாவது பண்ணியிருந்தா அதை மன்னிச்சிங்க. என்னென்ன மாதிரி அப்படி ஒரு பாயிண்ட்டே கிடையாது மதி. இது நம்ம ஒரு ப்ரொஃபஷன் பண்ணுறோம். இப்போ வெறும் இந்த ப்ரொஃபஷன் வந்து வெறும் மணி மோட்டிவ் மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி ஒரு சின்ன ஏஸ்தட்டிக் ப்ளஷருக்காக தான் நம்ம இதை கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம். அந்த பேஷன் தான் நம்மளை சர்வை பண்ண வைக்கிது. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்மளோட நிறைய பேர் வந்து ஜாயின் ஆவாங்க, போயிடுவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படத்தில் நடிப்பாங்க, அடுத்த படத்தில் போயிடுவாங்க. பட் நம்மளோட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ஸ் அப்படி கிடையாது. இப்போ என்னென்னா, நீங்கள் மட்டும் இல்லை, மில்டன், மனோஜ், கிச்சா, வெற்றி, எல்லாருமே என்கிட்ட ஒர்க் பண்ண எல்லா கேமராமேனுமே என்னோடய கம்யூனிகேஷனில் இருக்காங்க. இன்னும் உங்களை பற்றி எப்போ நினைக்கும் போதும் ஒரு சின்ன விஷுவல் வந்து என் மைண்டில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அது இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு டுவர்ட்ஸ் சன் வாக் பண்ணி போனீங்கன்னா, வழக்கமாக ஒரு ஆளுக்கு ஒரு ஷேடோ தானே வரும். பட் உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 15 ஷேடோஸ் கூட வரும். அந்த 15 ஷேடோஸ் யாருடா உங்களோட எக்ஸாக்ட்
பேக் சைடில் வந்து மில்டன் ஷேடோவாக இருக்கும், ரைட் சைடில் என்னோட ஷேடோ வரும், லெஃப்ட் சைடில் மனோஜ் பிரமஹம்சா ஷேடோ வரும், வெற்றி ஷேடோ வரும், மணி ஷேடோ வரும்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு 15 கேமராமேன் ஷேடோஸ் வந்து இல்லை வாக் பண்ணிக்கிட்டே இல்லை. அது ஒரு அந்த விஷுவலில் உண்மையிலேயே இருக்கிற அது அடிக்கடி ஞாபகம் வரும். அது வந்து உண்மையிலேயே அது வந்து உங்களுக்கு கிடைச்ச யாருக்குமே கிடைக்காத ஒரு உண்மையிலே நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற விஷயமே அதான் மதி. நம்ம ரெகுலராக எல்லாருமே ஃபோன் பண்ணிக்கிறோம் மதி, ஃபோன் பண்ணுறோம், பேசுகிறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம். பட் இந்த புதுயுகம் சேனலில் இந்த மாதிரி ஒரு குரு சிஷ்யன் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது குரு எல்லாருமே குரு எல்லாருமே சிஷ்யன் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திடீர்னு வந்து இங்கே புதிய சேனல் சின்ன இன்டர்வியூ வாங்கன்னு கூப்பிட்டு உள்ளே என்ட்ரி ஆனால் நீங்களும் சாரும் தான் பேசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே திருப்பி எனக்கு வந்து அந்த 20 இயர்ஸ்க்கு முன்னாடி 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அசிஸ்டண்ட்டாக போய் உங்களை வந்து பார்க்க வந்த அந்த மொமெண்ட்டு தான் ஞாபகம் வந்தது எனக்கு. அதனால் இது ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு எனக்கு. புதுயுகம் சேனலில் பண்ணுற விஷயம் நம்ம படத்தை பார்த்துருப்பாங்க, நீங்கள் பண்ண படத்தை பார்த்துருப்பாங்க, நான் பண்ண படத்தை பார்த்துருப்பாங்க, வெயில் பார்த்துருப்பாங்க, உங்களோட படம் பையா எல்லாமே பாண்டி நாடு வரைக்கும் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. பட் நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்கன்றது வந்து இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ நாமளும் பெருசாக அதை இன்டர்வியூலலாம் சொல்லிக்கிறது இல்லை. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி புதுயுகம் சேனலில் கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயமா ஆக்சுவலாக. ஆமாம், இந்த அதோடு இல்லாமல் என்னோடய தாட்லாம் ஷேர் பண்ணதுக்கே இல்லை, அதுக்கு புதுயுகம் சேனலுக்கு வந்து நன்றி தான் சொல்லணும்.